நவிஷ்க்கு நிறைய ஹீட் ரேஷஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதில் நான் நொங்கு ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரேஷஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. ஆனால் தூங்குறப்ப நல்லா ஸ்வெட் ஆகுது. ஸோ முதுகுல எல்லாமே இந்த ரேஷஸ் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் இந்த ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் சரியாகுது, எகெயின் வேர்த்துச்சுன்னா அந்த ரேஷஸ் வந்துருது. நைட்லையுமே நிறைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு நாள் நைட்லாம் 12:30 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு வீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், மேலே டெரஸ் தான் இருக்கு. ஸோ ஃபேன் போட்டோம்னா டேரக்டா ஹீட் மேல இருந்து அப்படியே கீழே இறங்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி ஏசி வாங்குறது தான் தோணுச்சு. ஆனா நவிஷ்க்கு ஏசி பழக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல நானும் மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம். ஈவன் அம்மா வீட்ல ஏசி இருந்துமே நவிஷ்காக நாங்க ஏசி போடவே மாட்டோம். ஆனா இப்போ நவிஷ் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியல. இந்த ஹீட்னால ரேஷஸ், வாமிட், லூஸ் மோஷன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வெயிட்மே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நவிஷ்காக தான் இப்போ ஏசி வாங்கியிருந்தோம். அதுக்காக ஃபுல் டைம் ஏசிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் ஏசி ஆன் பண்ணிட்டு ரூம் ஓரளவுக்கு சில்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போதான் டிஸ்டர்ப் ஸ்லீப் இல்லாம நல்லா தூங்குறாங்க. அண்ட் ரேஷஸுமே ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தான் இவ்வளோ வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மழை கொஞ்சம் வந்தா கூட ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த வெயில்னால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.